ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரெல்லாம் பஜாஜில் லோன் வாங்கியிருக்கீங்க, லோன் வாங்கி ரொம்பவே ட்ரபுளில் மாட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப பஜாஜ் ரெக்கவரி ஏஜென்ட் வீட்டுக்கு ஹராஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் பிரச்சனையில் இருந்துட்டு இருக்கீங்கன்னா நிறையா இப்போ இருந்துட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு டியூ பே பண்ணலினாலும், ஒரு நாள் லேட் ஆனாலும் ரொம்பவே ஃபோன் டார்ச்சரு, வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாமல் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிவுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனாவது உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். லோன் வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தோட இயல்பு. ஸோ அதை பே பண்ண வேண்டியதும் ஒரு ஜனநாயக நாட்டோட ஒரு கடமை. ஆனா, அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அத நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அவங்களும் ஃபாலோ பண்ணணும். ஆனா, அது பஜாஜ் யாருமே ஃபாலோ பண்றதில்ல. இத நான் ஓப்பன் கம்ப்ளைண்ட்டாவே சொல்றேன். ஸோ ஃபாலோ பண்றதில்ல. ஒரு பர்ட்டிகுலர் ஆர்பிஐ நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டைம்ல இருந்து 10 டூ 7 இதுக்குள்ள தான் ஃபோன் கால் பண்ணணும். இதுக்கு உள்ள தான் வீட்டுக்கே விசிட் வரணும். ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த மாரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணணும் கஸ்டமர அப்படின்லாம் இருக்கு. அத யாருமே ஃபாலோ பண்ணல. ஒரு பொண்ணு அவங்களோட பேர் சொல்ல விரும்பல. கோயம்புத்தூர்ல அவங்களோட வீட்டுக்கு நைட் 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துட்டு அத ஃபார்வர்ட் பண்றது. ரொம்ப தகாத வார்த்தைகள்லாம் பேசுறது. இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களே நெறைய பேர் என்ன சொல்றாங்க, ஸோ அவங்க பஜாஜ் ஒரு பெரிய கம்பெனி. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எந்த கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இது மாரி கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. நம்மளால எதுவுமே முடியாது. நம்மலாம் யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாரி. ஸோ கண்டிப்பா நீங்க நெனச்சா, நம்ம நெனச்சா அது முடியும் அப்படின்னு தான் நாங்க ஆரம்பத்துலருந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்து அந்த நோடல் ஆஃபீஸ் அத எப்படிலாம் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. வீடியோக்கு கீழ லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ அவங்க எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க, எந்த மாரி பண்ணாங்க, அதிலிருந்து அவங்களுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. கண்டிப்பா இந்த மாரி ஒரு 100 கம்ப்ளைண்ட், 1000 கம்ப்ளைண்ட் போச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன மாற்றமாவது வரும். அத பண்ணணும் அப்படிங்கிறத நாங்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கோம். ஸோ அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம், அவங்க பஜாஜ் கம்பெனிலேருந்தே கால் வருது அவங்க மேனேஜர்லேருந்து. ஸோ இந்த ரெக்கவரி ஏஜென்ட் தெரியாம பண்ணிட்டாரு. அதாவது மேனேஜர்லாம் இன்வால்வ் இல்ல அப்படின்லாம் சொல்லுங்க. ஸோ இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் அவங்ககிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி செட்டில்மென்ட்க்கு கூட போலாம். இது மாரி பிரச்சனைகள் இருக்காங்க. எல்லாரும் ஏதாவது ட்ரை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கும் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ லோன வாங்கிட்டு நம்ம கட்ட முடியலன்னா, ஏதோ ஒரு செட்டில்மென்ட், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டாவது கட்டி லோன குளோஸ் பண்ணிட்டு அவங்களோட பிரச்சனை இல்லாத இருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அத எப்படி ரைஸ் பண்ணணும், எந்த மாரி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மேடமே கூட சொல்லுவாங்க. கண்டிப்பா குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தொடர்ந்து எல்லாரும் போராடுவோம். நன்றி. வணக்கம்.